கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான காஸ்பல் டிவி நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். திறந்த வாசல் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் 30 நிமிடம் வைத்து இந்த காஸ்பல் டிவியில் 5 நாள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு காஸ்பல் டிவி நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்கிற பொறுப்பாளர்கள் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் திறந்த வாசல் நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு தலைப்பின் கீழாக 5 தலைப்புகளாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு அடியேன் திறந்த வாசல் நிகழ்ச்சியின் மூலம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக 5 தலைப்பில் 5 நாட்கள் 30 நிமிடம் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை அடியேன் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை முதலாவதாக தேவனால் பிறந்தவன் என்கிற தலைப்பிலே இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த தலைப்பிலே கர்த்தர் உங்களோடு பேசும்படி நாம் 1 நிமிடம் ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இன்றைய தினத்திலே முதல் நாளாக திறந்த வாசல் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக 5 தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை 5 நாள் பகிர்ந்து கொடுக்கிறதற்காக இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது தேவனால் பிறந்தவன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். ஆண்டவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. என் வாயிலிருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்த ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ங்க. பெரிய காரியங்களை செய்ங்க. உம்முடைய கைகளிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மகிழ்ச்சியா வாழ வைங்க. கர்த்தர் மகிமை அடைங்க. ஆண்டவர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இன்றைய தினம் முதல் நாளாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல் நாள் என்ன தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை அடியேன் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால், தேவனால் பிறந்தவன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை அடியேன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபம் அதன் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாலே பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே தாயின் கற்பத்திலே பிறக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள், மனுஷிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு பிள்ளைகளாக வளர்ந்து இந்த சமுதாயத்திலே பலுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். தேசம் முழுவதிலும் பரம்பி இருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் பரம்பி நல்ல குடும்பங்களை ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் தேவனால் ஒரு ஸ்திரீனுடைய கற்பத்தில் உருவாக்கப்பட்டு ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் என்று. அப்ப ஸ்திரீனுடைய கற்பத்தில் பிள்ளையாக பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது, தேவனாலே பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனாலே பிறந்த அனுபவத்தில் உள்ள மனிதர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவனால் பிறந்தவர்களாக மாற வேண்டும்.
தேவனால் பிறப்பிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள வாழ வேண்டும். தேவனாலே பிறந்தவர்களாக வாழ வேண்டும். தேவனுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நான் முதலாவதாக தேவனால் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார்கள், தேவனாலே பிறக்காதிருக்கிறவர்கள் தேவனுக்காக தேவனாலே பிறந்தவர்களாக மாற்றப்படும்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதற்காக நாம் இந்த வேத வசனத்தை தியானித்து அறிந்து கொண்டு தேவனுக்குள்ளே மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையை காத்து கொண்டு தேவனுக்குள்ளே நிலைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்தரித்து நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக நீங்க எல்லாவற்றையும் சுதந்தரித்து அனுபவிக்கிறவர்களாக ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்பி உங்களோடு பேசுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற முறைமைகளை நாம் உற்று கவனித்து பார்ப்போமானால், ஜனங்கள் எல்லாரும் அனுதினமும் ஏதோ ஒரு விதத்துல பாவம் செய்கிறவர்களாக வாழுகிறார்கள். ஏன் இவர்கள் பாவம் செய்கிறவர்களாக வாழுகிறார்கள் என்று பார்ப்போமானால், இவர்களுடைய ஆதி பெற்றோராகிய அல்லது ஆதி தாய் தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் விலக்கின கனியை புசித்து கர்த்தருடைய கட்டளையை மீறி நடந்ததின் நிமித்தம் அவர்கள் மூலம் பாவம் பின் தலைமுறைகளை தொடர்ந்து பிடிக்கிறதாக காணப்படுகிறது. ஆகையால் ஆதாமுடைய சாயலிலே சிருஷிக்கப்பட்டு ஆதாமுடைய வம்சங்களாக இன்றைக்கு உலகத்திலே பிறந்து பரவி பெருகி கொண்டிருக்கிற எல்லா மனுகுலமும் எல்லா மனுபுத்திரர்களும் எல்லா மனுபுத்திரிகளும் பாவம் செய்கிறவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. வேத வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்கிற ஜனங்களுக்கு தேவன் சம்பளம் கொடுப்பார். அந்த சம்பளம் நியாய தீர்ப்பின் நாளிலே கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு மரணமாக மாறுகிறது. அந்த மரணம் அக்கினி கடலிலே அவர்கள் தள்ளப்பட்டு எரி நரகத்திலே வேதனை படுகிற சம்பளமாக காணப்படுகிறது. எந்த மனிதன் பாவம் செய்தாலும் எந்த மனுஷி பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கான சம்பளத்தை அவர்கள் பெற்று அனுபவித்தே தீர வேண்டும். அந்த சம்பளம் மரணமாய் இருக்கிறது. உலகம் முழுவதிலும் இன்றைக்கு ஜனங்கள் பாவம் செய்கிறவர்களாக, அநியாய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, அக்கிரம கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, அசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாக வாழ்ந்து அதற்கான பலனாகிய சம்பளமாகிய மரணத்தை பெற்று செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்துமா பாதாளத்தில் கட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வெள்ளை சிங்காசனத்திற்கு பிறகு அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு எரி நரகத்தில் வேதனை அனுபவிக்கிறவர்களாக மாறுவார்கள் என்கிறது நிச்சயம். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனாலே பிறந்தவர்களாக மாறி நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களை பாதுகாக்கிறவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகிற கடைசி மூச்சிருக்கிறது வரையிலும் நீங்களும் நானும் பாவம் செய்யாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பாவம் செய்யாமல் வாழ வேண்டுமானால், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால், நாம் தேவனுக்குள்ளே பிறந்தவர்களாக, தேவனாலே பிறந்தவர்களாக, தேவனுக்குள்ள மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட அனுபவத்தில் வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி தேவனாலே மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட அனுபவத்தில் வாழுகிறவர்கள் அல்லது தேவனாலே பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ முடியும். நாம் பரிசுத்தமாய் வாழ்வோமானால் நமக்கு ஆண்டவர் ஒரு பலனை தருகிறார், ஒரு சம்பளத்தை தருகிறார். அது நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்று ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு மகிழ்ந்திருப்போம். அவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்போம் என்கிறது நிச்சயம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள்
என்று சொல்லப்படுகிறவர்கள் ஒரு பாவமும் செய்யாதபடி நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவனாலே பிறந்தவன் என்று சொல்லுகிறவர்கள், தேவனாலே பிறந்தவள் என்று சொல்லுகிறவள், நிச்சயமாகவே நீங்கள் ஒரு பாவமும் செய்யாதபடி, நீங்கள் ஒரு பாவ கிரியைகளுக்கும் அடிமைப்படாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்குள்ளே மறுபடி பிறந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கென்று முதற் பலனாக மீட்கப்படுகிறதற்காக, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக, கிரயத்திற்கு தேவனுக்கென்று கொல்லப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் ஒரு பாவமும் செய்யாதபடி, ஒரு அநியாய கிரியைகளை நடப்பிக்காதபடி, ஒரு அக்கிரம செயல்களை நடப்பிக்காதபடி, அசுத்த வாழ்க்கை வாழாதபடி முற்றிலும் நீங்கள் விழித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அல்லது தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். அதற்கு பலனை நித்திய ஜீவனாக நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் என்கிறது நிச்சயம். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் தேவனாலே பிறந்தவர்களாக இருப்போமானால் நீங்கள் பாவம் செய்யாதபடி நிச்சயமா பரிசுத்தமா வாழ கர்த்தர் கிருபை செய்வார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்க தேவனாலே மறுபடி பிறக்காவிட்டால் நீங்கள் இன்றைக்கே தேவனுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும், அநியாய கிரியைகளையும், அக்கிரம கிரியைகளையும், அசுத்த வாழ்க்கையும் விட்டுவிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய கையில உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி நீங்கள் தேவனாலே பிறந்தவர்களாக மாறும்படி பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்திலே இரண்டாவது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாலே பிறந்தேன் என்று சொல்லுகிறவர்கள், தேவனுக்காக வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற சகோதர சகோதரிகள் கூட தங்களுடைய ஆதி மேன்மையை காக்க தவறுகிறார்கள். தங்களுடைய அழைப்பை மறந்து, தங்களை ஊழியத்திற்கு அழைத்த தேவனை மறுதலித்து, உலக ஆசைக்காக, உலக சிற்றின்பங்களுக்காக ஊழியங்களை விட்டு விலகி போகிறவர்களாக, தேவனுடைய உபதேசத்தை மீறி இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களை காத்து கொள்ளாதவர்களாக, கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பையும் விலையேற பெற்ற ஊழிய அழைப்பையும் பெற்ற நாளிலே அவர்களுக்கு ஒரு மகிமையை தேவன் கொடுத்திருந்தார். அந்த மகிமையை இழந்தவர்களாக, வேதனைகளை அனுபவிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட தேவனாலே மறுபடியும் பிறந்து தேவனுடைய ரட்சிப்பை பெற்று கிறிஸ்துவின் ஆவியினால நிரப்பப்பட்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறி கர்த்தருடைய சரீரமாகிய சபையில வந்து பரம ஈவை ருசி பார்த்து கர்த்தருடைய வழியில நடந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நன்மையை சுதந்தரித்த மக்கள் கூட இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள ஆசா வாசங்களை, இச்சைகளை அனுபவிக்கிறதற்காக உலகத்தின் மேலும் இப்பிரபஞ்சத்தின் மேலும் ஆசை வைத்து தேவனை விட்டு, தேவனுடைய உபதேசத்தை விட்டு, கர்த்தருடைய சரீரமாகிய சபையை விட்டு வழி விலகி போய் தங்களை கெடுத்து உருவ குத்தி வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களை காத்து கொள்ளுகிறதற்கு தவறிவிட்டவர்களாக காணப்படுகிறபடினாலே வேதனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உண்மையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டது உண்மையானால், கர்த்தருடைய ஊழியத்தை நாம் உத்தமமாய் செய்து வருவது உண்மையானால் நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். நம்மிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகள் நடைபெறக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடக்காதபடி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசாதபடி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பார்வைகளை, காட்சிகளை பார்க்காதபடி, ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்து இரவும் பகலும் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்து அழிந்து கொண்டிருக்கிற மக்களை ஆத்துமாதாயம் செய்து நம்மையும் காத்து கொள்ளுகிறவர்களாக, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு குறைகளோ ஒரு கரைகளோ வராதபடி காத்து கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று கர்த்தருடைய சரீரமாகிய சபையில வந்து கர்த்தரை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியை பெற்று கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் கர்த்தருடைய ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை காக்க வேண்டும்.
ஏனென்றால் இந்த உலகத்திலே பொல்லாங்கன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கெடுத்து அழித்து நரகத்துக்கு உங்களை கொண்டு போக வேண்டும் என்று துடிக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவனை தரவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை, கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று கர்த்தரை சேவித்து ஆராதிக்கிற உங்களை, எப்படியாவது உங்களை திருடி உங்களை கொன்று உங்களை அழித்து போராடுகிறதற்கு பொல்லாங்கன் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்கிறது அறிந்து, பொல்லாங்கனுக்கு நீங்கள் இடம் கொடாதபடி, பொல்லாங்கன் உங்களை தொடுகிறதற்கு நீங்கள் இடம் கொடாதபடிக்கு நீங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து தேவனுக்கேற்ப பரிசுத்த பிள்ளைகளாக வாழுங்கள். சத்திய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு இடைவிடாமல் தேவ சமூகத்தில் தரித்திருந்து இரவும் பகலும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி நீங்கள் வாழ்வீர்களானால் பொல்லாங்கன் உங்களை தொடான் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாத பிசாசானவன் உங்களை தொடாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். பொல்லாத பிசாசானவன் உங்களை நெருங்காதபடி, உங்களுக்கு சேதம் விளைவிக்காதபடி ஆண்டவர் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாத்து அவருடைய செட்டையின் மறைவில வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாங்கன் நம்மை தொடுகிறதற்கு இடம் கொடுக்க கூடாது. பொல்லாங்கன் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதற்கு இடம் கொடுக்க கூடாது. பொல்லாங்கன் நம்முடைய வாழ்க்கையை அழித்து நரகத்தில் கொண்டு போகிறதற்கு ஏதுவான செயல்களை நாம் நடப்பிக்காதபடி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த பகற்கால வேளையிலே இந்த முதலாம் நாள் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. பொல்லாங்கன் உங்களை தொடாதபடி நீங்கள் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்துக் கொள்வீர்களானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காத்துக் கொள்ளப்படுமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில ஒரு இமை பொழுதுல நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை தரித்துக் கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்திருப்பீர்கள் என்கிறது நிச்சயம். அந்த நல்ல பாக்கியத்தை உங்களை காத்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் கற்புள்ளவர்களாக காத்து நடப்பீர்களானால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தம் நிலைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திர வீதத்தை பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் என் வருகை பரியந்தமோ எனக்குள்ளே நிலைத்திருப்பார்களாக. அப்படி நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் மிகுந்த பலனை கொடுத்து அவர்களை என் ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்து என்னோடு சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற மகிழ்ச்சியோடு ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள், உங்களை காத்துக் கொள்ளுங்கள். பெரிய ஆசீர்வாதத்தை நன்மை சுதந்தரித்து அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவனுக்குள்ளே மறுபடியும் பிறக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாலே பிறக்கப்படாதவர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற, தேவனாலே மறுபடியும் பிறந்து நீங்கள் உங்களை காத்துக்கொண்டு பொல்லாங்கனுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்களும் பரிசுத்தமா வாழ்ந்து ஆண்டோடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறதற்கு இந்த வசனம் உங்களிடத்தில் பேசுகிறதாக இருக்கிறது. இந்த வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்க, யூதர்களுக்கு அதிகாரியான நிக்கோதேமு என்கிற ஒரு தேவ மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், நீர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறபடினாலே நீர் அநேக அற்புதங்களை அதிசயங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் பேசுகிறான். உடனே ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு போதகனை பண்ணுகிறார். உடனே அவன் சொல்லுகிறான், எப்படி ஆண்டவரை நான் மறுபடியும் பிறக்க முடியும்?
நான் ஒருமுறை தாயின் கற்பத்தில் பிறந்து வந்தேன், மறுபடியும் நான் என் தாயின் கற்பத்தில் பிரவேசித்து இரண்டாம் தரம் பிறக்க கூடுமோ என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அந்த நிக்கோதேமு என்கிற யூதர்களுக்கு அதிகாரியான மத போதகர் கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்களானால், நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கையில உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியை பெற்று கிறிஸ்துவுக்குள் அல்லது தேவனுக்குள் மறுபடியும் பிறந்தவர்களாக மாறுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரமாயிருக்கிறது. அவருடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஏதுவாக கிரியை நடப்பீங்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் இருந்தால், கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றாமல் இருந்தால், நீங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் தேவனுக்குள் மறுபடி பிறவாமல் இருந்தால், கைவிடப்பட்டு நீங்கள் எரி நரகத்தில் தள்ளப்படுவீர்கள் என்கிறது நிச்சயம். ஆகையால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்பி இயேசுவோடைய நீதியை நிறைவேற்றி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து தேவனாலே அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியை பெற்று ஆண்டவருக்குள்ளே மறுபடியும் பிறந்தவர்களா மாறுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தேவனாலே பிறந்தவன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்க. தேவனாலே பிறந்தவன் ஒரு பாவமும் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனாலே பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகள் உமக்குள்ளே மறுபடியும் பிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவரை மறுபடியும் பிறந்து ஊழியம் செய்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. இவர்கள் ஒரு பாவமும் செய்யாதபடி பரிசுத்தமா வாழ்ந்து ஊழியம் செய்யட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பாவமும் செய்யாதபடி பரிசுத்தமா வாழட்டும். ஆண்டவருக்குள்ளே மறுபடி பிறந்தவர்கள் தங்களை காக்கிறவர்களாக காணப்படட்டும். பொல்லாங்கன் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடினா உம்முடைய வருகையிலே நாங்க எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆண்டவருடைய சாயலை தரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக, எல்லாவற்றையும் சுதந்திரித்து ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி இயேசுவோடைய வல்லமை உள்ள கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரு பாவமும் செய்யாதபடி பரிசுத்தமா வாழ வைங்க. தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நிலைநிற்க உதவி செய்யுங்க. பொல்லாங்கன் தொடாதபடி காத்து ஆண்டுடைய ஜீவனை பெற்று ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அப்படி செய்கிறபடி நான் நன்றி உம்முடைய கைகளிலே தாழ்த்தி தருகிறோம். ஏசப்பா, எல்லா துதியும் கனமும் மகிமையும் பரிசுத்த பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தி என் ஆண்டவரும் என் இரட்சகர் என் தகப்பனுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு பதில் தாருங்க ஜீவனுள்ள பரிசுத்த பரம பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.